அடுத்து என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஆண்கள் அணியக்கூடிய ஆடைகள் கணுக்கால் என்று சொல்லக்கூடிய, அதாவது கிரண்டைக்கால் என்று சொல்லுவாங்கல்ல, அதுக்கு கீழே இறங்கும் விதமாக ஆடை அணிகிறார்கள். அணியும் போது என்ன செய்யறாங்க, பேண்ட் அந்த மாதிரி அணிந்து கொண்டு தொழுகைக்கு வரும்போது மாத்திரம் அதை கொஞ்சம் மடித்து மேலே தூக்கி விட்டுக் கொள்கிறார்கள். தொழுகை முடிஞ்ச உடனே கீழே இறக்கிக் கொள்கிறார்கள். அதே நேரத்தில் கைலி கட்டியிருந்தார்களே ஆனால் அதை கட்டும் போதே கணுக்காலுக்கு மேல கட்டிக் கொள்கிறார்கள். அப்ப இதெல்லாம் என்ன, எது சரியான முறை, இதுக்குரிய விளக்கம் என்னன்னு கேட்கிறார். முதல் விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இப்ப கணுக்காலுக்கு, அதாவது கிரண்டை காலுக்கு கீழே ஆடை இறங்கக்கூடாது என்பது தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சட்டம் கிடையாது. தொழுகை நேரத்தில் இறங்கக்கூடாது, மற்ற நேரத்தில் இறங்கலாம் என்று வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் எந்த ஒரு ஹதீஸுமே கிடையாது. அது பொதுவாக மனிதன் ஆடுகிற ஆடைக்கு சொல்லப்பட்டதானே தவிர, நீங்கள் வெளியில எதை செய்யலாம் நினைக்கிறீங்களோ அது தொழுகையிலையும் செய்யலாம். தொழுகை அது பாழாக்கும், தொழுகை நாசமாகிவிடும் என்பது மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. இப்ப கரண்டை கீழே ஒருத்தர் ஆடை அணிந்து கொண்டு நடக்கிறது சரின்னு வைத்துக் கொண்டாருன்னா தொழுகையிலையும் நடக்கலாம் தான், தொழுகையிலையும் அப்படி இருக்கலாம்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அப்ப தொழுகை நேரத்தில் மாத்திரம் அப்படி வித்தியாசப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவங்க மார்க்கத்தில் இல்லாத ஒரு சட்டத்தை திணிக்க உண்டாக பார்க்கிறாங்க. எப்படி, இது தொழுகை சம்பந்தப்பட்ட ஒரு மேட்ரு, எப்படி தொழுகைக்கு ஒழு அவசியமோ அந்த மாதிரி கிப்லா நோக்குவது அவசியமோ, தூய்மை எப்படி அவசியமோ அந்த மாதிரி எது அவசியமா, கரண்டிக்கு மேல ஆடை இருப்பது அவசியம் என்று இவர்கள் இல்லாத ஒரு அந்த விஷயத்தை சொல்லி கான்செப்டே மாற்றி விட பாக்குறாங்க. இஸ்லாத்துல இந்த கரண்டைக்காலுக்கு கீழே உள்ள ஆடைக்கு தொழுகையோடு தொழுகைக்கு சம்பந்தப்படுத்தி ஒரு விஷயமே இல்லை, ஒரு ஹதீஸும் இல்லை. அப்ப அந்த கரண்டைக்காலுக்கு நீங்க தொழுகை நேரத்தில் மாத்திரம் ஒரு தனி கோலம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை எல்லாரும் என்ன செய்யணும், மனசுல புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கரண்டைக்காலு கீழே ஆடை அணிவதை பற்றி கடுமையான முறையில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன கடுமையான முறையில் சொல்லியிருக்கிறாங்க கேட்டா, லம் யன்துரில்லாஹு இலைஹி யௌமுல் கியாமா, கியாம நாள்ல அல்லாஹ் அவரை பார்க்க மாட்டான். பார்க்காட்டி நல்லா போச்சு நினைச்சிட கூடாது. பார்க்கிறன்னா கருணை பார்வை, பார்க்குவான், பார்த்து உதைக்க வேண்டியால உதைக்குவான், அந்த பார்வை இல்ல. பார்க்க மாட்டான் என்று சொன்னால் கருணையோட முகபத்தோட என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். கோப பார்வை பார்ப்பான்னு அர்த்தம். அப்ப யார் ஒருத்தர் இந்த மாதிரி செய்கிறாரோ அவர் மீது கியாமத்து நாள் அல்லாஹ் கோபமா இருந்தா தீர்ப்பு அப்படித்தானே வரும். அல்லாஹ் கோபமா கோபமா இருக்கும்போது என்ன மாதிரி தீர்ப்பளிப்பான், சொர்க்கம் தீர்ப்பளிக்க முடியுமா, நரகத்துக்கு போவாங்கிற கருத்தால் அடங்கி இருக்கிறது. அப்ப அவ்வளவு கடுமையாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. கணுக்காலுக்கு கீழே கரண்டைக்கு கீழே என்ன செய்யக்கூடாது, ஆடை அணிகிறது அப்படிப்பட்ட ஒரு குற்றமாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படையான விஷயம் கேட்டா, மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரசூல் தடுக்கும் பொழுது எந்த ஒரு காரணத்தையும் சொல்லாமல் தடுத்தார்கள் என்று சொன்னா, அதை நாமளும் எந்த ஒரு காரணத்தையும் சொல்லாமல் அதை 100% கடைபிடிக்க வேண்டும். ஒரு காரணத்தை சொல்லி தடுத்தார்கள் என்று சொன்னா அப்ப நம்ம கவனிக்க வேண்டியது காரணத்தை தான் கவனிக்கணுமே தவிர காரியத்தை கவனிக்க கூடாது. இது ஒரு பொதுவான ஒரு விதிமுறை. இன்ன காரணத்துக்கு இதை செய்யாது அப்படின்னு சொல்றாங்க என்று சொன்னா அதுல என்ன முக்கியம், காரணம் தான் முக்கியம். இப்ப இது புரிந்து கொள்வதற்காக இந்த கரண்டைக்கு கீழே ஆடை அணிகிற மேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி இதை புரிந்து கொள்வதற்கு 2-3 உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி காட்டலாம். உதாரணமாக இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யக்லில் காலி ஹீன யக்லி வஹுவ கல்பான். ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் கோபமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தீர்ப்பளிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நீதிபதி, நான் ஒரு ஜட்ஜா இருக்கிறேன், என்கிட்ட ஒரு கேஸ் வருது, நான் ஏதோ ஒரு கோபத்துல அந்த வாதி பிரதிவாதி மேலேயோ அல்லது வெளியில யாரோட சண்டை பிடிச்சிட்டு அவர் மேலேயோ ஏதோ ஒரு கோபத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப நானே கோபமா இருக்கும் பொழுது அந்த 2 பேருடைய வாதங்களையும் நான் நிதானமா கேட்பேனா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க. எவனுக்கு கோபம் வந்துருச்சோ அவனுக்கு புத்தி கம்மியா தான் போயிடும். கோபத்துல ஒழுங்கா சிந்தனை வேலை செய்யாது. கோபம், கவலை இதுகள் எல்லாம் மனிதன் என்ன செய்யும், அவனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய பல தகுதிகளை குறைத்து விடும். அப்ப இந்த கோபமாக ஒருத்தன் இருக்கக்கூடிய நேரத்தில்
தீர்ப்பளிக்க கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா, இதுல ஒருத்தர் ஒரு யூரின் போகணும், சிறுநீர் கழிக்கணும், என்ன செய்யறாரு, ரொம்ப நெருக்கடியான ஒரு சிறுநீர் அவருக்கு ரொம்ப கிட்டுதல் நிக்குது, உடனே சிறுநீர் கழிக்கணும் என்ற மாதிரி. அந்த நேரத்தில் ஜட்ஜி உள்ள உட்கார்ந்துகிட்டு அவரு தீர்ப்பளிச்சா என்ன கதிக்கு ஆகும்? அப்போ மூளை வேலை செய்யாது. ஏன்? அவர் சிறுநீர் கழிக்கணும் அந்த உத்வேகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படா முடியும், எப்படா போவோம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்தாரே. ஆனால் வாதியுடைய வாதங்களையும் பிரதிவாதியுடைய வாதங்களையும் ரெண்டு பேருடைய ஆதாரங்களையும் அவர் முழு ஈடுபாட்டோட செவிமடுக்க மாட்டார், செவிமடுக்க முடியாது. அப்ப தீர்ப்பு தப்பா போயிடும். அப்ப என்ன காரணத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நமக்கு தெரியுது. கோபமா இருக்கும்போது தீர்ப்பளிக்க வேண்டாங்களே, கோபம் இல்ல மேட்ரு, அதாவது நிதான மேட்ரு. அதை சார்பா சிந்திக்க மாட்டான், அதுதான் மேட்ரை தவிர கோபத்துக்கு மட்டும் உள்ளது என்று யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அப்ப இதுக்கும் சொல்லுவோம், இது இப்படி செய்யாதப்பா, கோபமா இருக்கும்போது செய்யக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. அது இதுல கோபமா இருக்கும்போது என்ன ரிசல்ட் வருமோ அந்த ரிசல்ட் தான் இப்பவும் வரும், இப்படி சொல்றோம். இப்படி விளங்குறது ஒண்ணு இருக்கு. காரணத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்னும் இது நம்ம விளங்குறோம் இந்த காரணத்தை. இன்னொன்னு தெளிவாக கூட சில விஷயங்கள் காரணத்தோடு சொல்லப்பட்டிருக்கும். எப்படி சொல்லப்பட்டிருக்கும்? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல விளக்குகள் இப்ப நம்ம காலத்துல உள்ள மாதிரி மின்சார விளக்குகள்லாம் கிடையாது, மண்ணெண்ணெய் விளக்குகள் கூட கிடையாது. அந்த காலத்துல விளக்குகள் என்னவா இருக்கும்னு கேட்டா, அவங்க உணவுகளுக்கு உரிய எண்ணெய் இருக்கும்ல, நம்ம நாட்டுல விளக்கெண்ணெய், அந்த நாட்டுல ஆலிவ் ஆயில், ஜெய்துனி எண்ணெய். இந்த எண்ணெய் என்ன செய்வாங்கன்னா ஒரு சின்ன ஒரு சிட்டில ஊத்தி ஒரு துணியை முறுக்கி அதுல போட்டு அதை கொதிச்சு வச்சிருவாங்க. அப்ப அந்த எண்ணெய் என்ன செய்யும், அந்த திரியில பிடிச்சி எரியுமா, அதான் அவங்களுக்கு உரிய விளக்கு. அந்த காலத்துல விளக்குன்னா என்னது, அந்த உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில ஒரு திரிய போட்டு அதை கொளுத்தி விட்டுருவாங்க. அதுதான் அதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் தான் என்ன செய்யும், அந்த எண்ணெயில தீ பிடிக்காது, எப்பவுமே திரியில தான் தீ பிடிக்கும். திரியில எண்ணெயில நேரடியா தீ பிடிக்காதுங்கிற காரணத்தினால இப்படி அந்த காலத்தை செய்வாங்க. இப்ப இப்படி செய்யும் போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு எலி ஒரு வீட்டுல உள்ள அந்த விளக்கு இழுத்துட்டு ஓடி போச்சு. அந்த எண்ணெய் உணவு எண்ணெயா இருக்கிறதுனால, மண்ணெண்ணெய் விளக்குனா இழுத்துட்டு போவாது, உணவு எண்ணெயா இருக்கிறதுனால அந்த டேஸ்டுக்காக என்ன செய்யுது, அந்த திரியில திரியுடைய அந்த சைடுல நாக்க வச்சுச்சா நல்ல ருசியா இருந்தவன திரி இழுத்துக்கிட்டு போய் பக்கத்து வீட்டுல போய் ஏறி மேல ஏறி அந்த குடிசையெல்லாம் தீப்பத்தி எரிஞ்சு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்பட்டுருச்சு அந்த மதீனாவுல. இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இரவில் படுக்கும் பொழுது விளக்கை அணைத்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் எலிகள் அதை இழுத்து சென்று வீட்டையே கொளுத்தி விடும், இப்படி சொன்னாங்க. அப்ப இரவுகள்ல விளக்கு அணைத்து விடுங்கள் கட்டளை. இந்த கட்டளை விளக்க வேணாங்கிறதுக்கான கட்டளையா, அதிலிருந்து ஏற்படுற ஒரு விளைவுக்கான கட்டளையா? விளைவுக்கான கட்டளை. என்ன விளைவு? அதாவது அது எலிகள் இழுத்துக்கிட்டு போய் வீடுகளை எல்லாம் கொளுத்தி விட்டுரும். நம்ம வீடை நம்ம காப்பாத்துறதா இருந்தா ராத்திரில படுக்கும் போது விளக்கெல்லாம் அணைச்சிட்டு படுங்கன்றாங்க. இப்ப நம்ம காலத்துல வச்சுக்கிறோம், இப்ப நைட் லாம்பு பல்பு போடுறோம், வெளிச்சத்துல படுக்கிறோம். நம்ம பாதி எடுத்துக்கிட்டு விளக்கை ரசூலுல்லாஹ் அணைக்க சொன்னார்கள், லைட் போடுறது ஹராம்னு சொல்ல முடியுமா? அல்லது பிதஅத்துண்டா சொல்ல முடியுமா? குற்றம்டா சொல்ல முடியுமா? சிறந்தது இல்லைண்டா சொல்ல முடியுமா? விளக்கு ஒரு லைட் ஒரு வெளிச்சத்தோட இருந்தா நல்லதுதான் சொல்ல போனா. பெரிய கேடு வர்றதுனால ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களே தவிர இந்த நைட் லாம்ப எலி எடுத்துட்டு போயிருமா, ஏதாவது பாரதூரமான விளைவு ஏற்படுமா? அப்படி ஒரு நைட் லாம்பு எரிஞ்சுன்னு சொன்னா நமக்கு பல வரைக்கும் என்ன செய்யுது, திடீர்னு எந்திரிச்சு ஒரு பாத்ரூம் போறா இருந்தா கூட வெளிச்சத்துல வெளிச்சம் இருந்தா நமக்கு நல்லது தானே, அது நன்மை தான் அது. அப்ப நம்ம அந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு நைட் லாம்ப் போடக்கூடாது யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். விளக்கு அணைத்து விடுங்கள் சொன்னாங்க, வாஸ்தவம் தான். விளக்கு அணைத்து விடுங்கள் சும்மா சொன்னாங்களா, ஒரு காரணத்தை வச்சு சொன்னாங்களா? காரணத்தை வச்சு சொன்னாங்க. என்ன காரணம்? இழுத்துக்கிட்டு போய் எலி குடிசையில கொளுத்தி விட்டுரும், இது அவங்க சொன்ன காரணம். அப்ப எலிகள் குடிசையை கொளுத்தாது என்றால் விளக்கு வைக்கிறது மேட்ரு கிடையாது, விளக்கு வைக்கிறது மேட்ரு கிடையாது, அந்த கொளுத்தி விடுறதா மேட்ரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை தடை செய்யும் பொழுது ஒரு ரீசன் சொல்லி இந்த ரீசனுக்காக நீங்க செய்யாதீங்கன்னு சொன்னாங்கன்னா, அப்ப இந்த விளக்கை விட முக்கியம் எது? எலி கொளுத்தி விடுறது. எலி கொளுத்தி விடுறதுன்னா நமக்கு டேஞ்சர், கேடு ஏற்படுறது, அதான் முக்கியமான விஷயம். இன்னும் சொல்ல போனா
இந்த ஹதீஸ்ல இருந்து காரணத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டு வேற ஒண்ணு கூட இது பொருத்த முடியும். ராத்திரில நீங்க படுக்க போறீங்க, கேஸ் சிலிண்டர்ல டீப்லாம் மாட்டி இருக்கிறது, அதை நீங்க மண்டையை கழட்டி வச்சுட்டு படுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காரணத்தை வச்சு சொல்லலாம். இந்த காரணத்தை இந்த விளக்கு அணைச்சிருங்கிற ஹதீஸை கொண்டு போய் கேஸ் கூட பொருத்தலாம். ஏன் நம்ம அணைக்காம படுத்துட்டோம்னு சொன்னா அந்த டீப்பை எலி கடிச்சு கேஸ் லீக் ஆகி வீட்டை தீ பிடிச்சிக்கிறோம், ஒரு கேடு ஏற்படும் சொல்லலாமா இல்லையா? எலிக்கு விளக்குக்கு சொன்னது கேஸ் கூட சொல்லலாம். ஏன் மேற்று விளக்கோ வெளிச்சமோ கிடையாது, மேற்று எது அதனால் ஏற்படுற கேடுதான். இந்த ஒரு பேசிக் எப்போ செய்யணும் மனசுல வைத்து பொதுவாக ரசூலுல்லாஹ் விளக்கு வைக்காதீர்கள் முட்டைய சொன்னா விளக்கு வைக்க கூடாது. இன்ன காரணத்துக்காக விளக்கு வைக்காதீர்கள் சொன்னா அந்த காரணம் இல்லாட்டி விளக்கு வச்சுக்கலாம். இதுதான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு சட்ட விதிகள்ல ஒரு விதி இது. இப்ப இந்த கரண்டைக்கு கீழே கணுக்காலை கீழே ஆடை அணிகிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. தடுத்தது ஒரு காரணத்தை சொல்லி தடுத்தார்களா, பொத்தாம் பொதுவாக தடுத்தார்களா என்று பார்த்தால் ஒரு காரணத்தை சொல்லிதான் தடுத்தார்கள். எப்படி சொல்றாங்க? மஞ்சர்ர தௌபஹு கொய்யலா, யார் ஒருவர் தன்னுடைய ஆடையை பெருமைக்காக வேண்டி தரையில் இழுபடும் விதமாக இழுத்து செல்கிறாரோ அவரை அல்லாஹ் பார்க்க மாட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கீழே இறங்குவது ஒரு மேட்டரா சொல்லல. என்ன மேட்டர் சொல்றாங்க? இதை செய்யறது பெருமைக்காக இருக்கக்கூடாது, இறங்குறதே பெருமைதான் அப்படின்லாம் வாதம் பண்ண முடியாது. ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு எப்படி போட்டாலும் கரண்டிக்கிறத ஆடை இறங்கி போயிடுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னக லஸ்த மிம்மன் தஃபாலு லில் குயலா, குயலா நீ பெருமைக்கு செய்யறால் நீ கிடையாது. உனக்கு ஆடை கணுக்காலுக்கு இறங்குதுன்னு சொன்னா நீ என்ன பெருமைக்கு வேண்டி அப்படி செய்யற, உனக்கு அந்த தன்மை கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம அந்த ஆடை கொஞ்சம் இறக்கமா இருப்பது பெருமையை காட்டி எத்தனை ஆடு அழுக்கா போனாலும் கவலை இல்லை, எனக்கு நான் பணக்காரன், ஆடை சேறு செலதில புரட்டிக்கிட்டு போனாலும் இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் என்று இந்த அரசியல்வாதி ஒரு ஜான் ரெண்டு ஜானுக்கு இழுத்துட்டு போல பாருங்களேன் வேணும்னு அந்த மாதிரியாக அது பெருமை நல்லா தெரிகிறது. பெருமைக்காக வேண்டி செய்யக்கூடாது என்று சொன்னது ஒரு சாதாரணமாக செய்வதற்கு என்ன வராது, அது கட்டுப்படுத்தாது. இப்ப பேண்ட் போடுறாருன்னா எல்லாரும் அப்படித்தான் போடுறாங்க, அதுல என்ன பெருமை எங்க வரப்போகுது? எல்லாரும் அப்படித்தான் போடுறான். அது கொஞ்சம் அப்படி இறங்கி இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் அதனுடைய அமைப்புன்னு ஒருத்தர் நினைத்துக் கொண்டாரையானால் அதுல ஒன்றும் பெருமை இல்லை. வேணா நம்ம கட்டுமான பேணுதலுக்காக வேண்டி ஏன் இந்த கரண்டையை கனெக்ட் பண்ணியே தச்சிட்டு போனா என்னன்றது தச்சுட்டா நல்லது, அது சிறந்தது ஒண்ணு வைங்களேன். ஆனால் ஒருத்தர் அது மாதிரி கொஞ்சம் இறக்கமான ஒரு பேண்டை வாங்கிட்டாரு, ரெடிமேடா வாங்கிட்டாரு, அண்ணன் பேண்டை கூட தம்பி போடுவாரு. நமக்குதான் அண்ணன் சில வீடுகள்ல என்ன செய்வாங்க, வசதி இல்லாதவங்க இருப்பாங்க, மூத்தவனுக்கு வாங்கினது சின்னவனுக்கு போடுவாங்க, போட்டா கொஞ்சம் இறக்கமா தான் இருக்கு. அதுக்கான தெருவில் போடணுமா வெட்டணும்னா வெட்டினா நல்லா இருக்காது. அந்த ஷேப்ல செஞ்சது அப்படி இருந்தா தான் யூஸ் ஆகும். இதெல்லாம் பெருமைக்கு செய்யறதா? அட எங்க வீட்டுல ஒரு வீணா போக கூடாது, அண்ணன் போட்டு நான் போட்டுட்டு இருக்கேன் பாண்டா, இதுல பெருமை எதுவும் வருமானா? இதுல பெருமை கிடையாது. அப்ப நம்ம என்ன கவனிக்கணும், ஆடையை கணுக்காலு கீழே இழுத்து செல்லாமல் நம்ம முயற்சி பண்ண வேண்டும். ஆனால் அது பெருமைக்காக செய்வதுதான் மார்க்கம் தடுக்கப்பட்டது. பேணுதலுக்காக வேண்டி அதையும் தவிர்த்துக் கொள்ளுங்க, அது ஒரு விஷயம். அப்ப இது பொதுவான இது தொழுகையோட தொடர்புபடுத்தாம பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால இயன்ற வரைக்கும் கணுக்காலு கீழே வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக பெருமைக்கு இப்படி வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இயன்ற வரைக்கும் பேணுதலுக்கு நீங்கள் அப்படி பார்த்துக் கொள்ளலாம். ஆனா கட்டாயம் தடை என்ன, குற்றம் எது வரும்? பெருமைக்கு இப்படி ஒருத்தன் செஞ்சா குற்றம் வருமே தவிர பெருமைங்கிற நோக்கம் இல்லாம அது கரண்ட் கீழே தான் வரணும், தரையில ஈடுபட்டு தான் போகணும்னு பார்க்காம ஒரு ரெடிமேட்ல ஒரு பேண்ட் வாங்கிட்டு இருக்கோம் மாற்றானா போயிட்டு இருக்கிறானா, இதை பத்தி திங்க் பண்ணாம போயிட்டு இருக்கிறானா, அல்ல வீட்டுல உள்ள ஏதாவது பேண்ட் போடுறானா, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில ஒருத்தன் செய்து கொண்டானையானால் அதெல்லாம் இதுல வராது. இதுல வராது ஏன்னு கேட்டா காரணத்தை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. அதுல உள்ள மேட்டு